நீங்களும் விவச்சு வச்சோன்னா முட்டையை அள்ளி திங்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். பாருங்க, போட்டு தள்ளிட்டு உட்காந்துருக்கேன் முட்டையை. ஒவ்வொரு பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட இந்த காம்பினேஷனில் முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 முட்டை திங்கிற பிள்ளைங்க 4 முட்டை திங்க. இவெல்லாம் வெளுத்து எடுக்கிறேன். அது எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க திருச்சி விவசாயி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதிலலாம் இன்ஸ்டாகிராமில் தான் முக்கால்வாசி சொல்லலாம். 100% இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக அந்த முட்டை போச்சு. அதாவது அன்பண்ண முட்டை கடைன்னு சொல்லி அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே பார்க்கலாம். நானும் அன்பண்ண முட்டை கடைக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கேன். எங்கள் ஊர் தான் அவர் என்ன செய்கிறாரோ அதை நம்ம இங்கே அப்படியே சேர்ப்போம். இப்போதைக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நலம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாரு. நமக்கு நல்லெண்ணெய் சின்ன பாக்கெட் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக பவுன் மார்க் எடுத்துக்கிட்டேன். இது சுத்தமாக நல்லெண்ணெய். பூண்டு, மலம் பூண்டு அவர் இடித்து வச்சுருக்க. அவர் வந்து மிக்சியில் அடிச்சுக்கிறாரு. நம்ம வந்து இந்த கல்லில் இடிச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இஞ்சி சின்னதாக துளிவுண்டு போதும். ஏன்னா நம்ம முட்டை கம்மி தான். நம்ம ஒரு 20 முட்டைக்கு தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் இதுவே இந்த நிறையா செய்யணும் அப்படின்னா போதும். நான் பூண்டு வந்து ஒரு 1/2 பூண்டு எடுத்துக்கிட்டேன், மலம் பூண்டு. இது வந்து பச்சை மிளகா. எனக்கு பச்சை மிளகா கிடைக்கல. அதனால் ஏன்னா நான் வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணேன். அதனால் சின்ன இந்த உளுவுண்டு மிளகா தான். அது ஒரு சிவப்பு மிளகா ஒன்று, ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இஞ்சி, இதில் எதுவுமே தண்ணி கலக்கக்கூடாது. இஞ்சி, பூண்டு, மிளகாய், நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு, தூள் உப்பு எடுப்பா, தூள் உப்பு, வரமிளகாய் தூள். இதை அப்படியே போட்டு நல்லா கலந்துக்கணும். எக்காரணத்தை கொண்டு இதில் நீங்கள் சூடு ஏற்றக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அந்த அன்பண்ண முட்டைக்கடலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம இதில் தூள் உப்பு போட்டுருவோம். தூள் உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அன்பண்ண கடையில் இன்னும் கூடவே போடுவாங்க. நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பூண்டு, இஞ்சி. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் மிளகாத்தூளை கொட்டணும். மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள், வரமிளகாத்தூளோடு இதுக்காண்டி அவர் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறாரோ அதே மிளகாத்தூள். நீங்கள் இன்றைக்கி அன்பண்ண கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்பையிலேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறாரு. சக்தி மிளகாத்தூள் போடுவார். நல்லெண்ணெய் முன்னாடி இதையும் யூஸ் பண்ணார். இப்போ இதயத்தை விட்டுட்டார், நலம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு நமக்கு நலம் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பவுன் மார்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதே நீங்கள் அன்பண்ண முட்டைகளில் போயிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் மிளகாத்தூள் போடுவார். அதுதான் ரொம்ப எரிச்சலை தூண்டும். அதாவது அன்பண்ண முட்டை கடையில் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ட ட்ரெண்டிங்கை தான் பார்த்துருக்கீங்க. அன்பண்ண முட்டை கடையில் நீங்கள் சாப்பிட்டு மறுநாள் காலையில் எவ்வளோ பேர் பின்னாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும். எரிச்சலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம அந்தளவுக்கு எரிச்சலை கொடுக்க போகிறதில்ல. அதனால் 2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கிண்ட வேண்டியதான். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றினா ஃபைனலாக முடிஞ்சிடும். இதில் எவ்வளோ நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் தான் நிறையா ஊற்றணும். நீங்கள் இதுக்கு ஒரு 50 மில்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 100 மில்லி பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு 50 மில்லி இருக்க மாதிரி ஊற்றிக்கிறேன். கிண்டிட்டு பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிண்ணதை அப்படி டிப்பு நம்ம பிடிச்சிக்கிட்டா. இப்போ நீங்கள் அன்பண்ண முட்டைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட மிளகாத்தூள் தான் நிறையா தெரியும். வெறும் மிளகாத்தூளும் எண்ணெய் தான் நிறையா தெரியும். நம்ம இந்த மாதிரி ஆள்லாம் வச்சுருக்கோம். அதனால தான் மிளகாத்தூளை கம்மியாக போட்டோம். அன்பண்ண முட்டைகளில் நீங்கள் முட்டை தின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும் காட்டான். எல்லாம் சக்தி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் முட்டுப்பார். அண்ணன் இதுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு டிப்பன் மிளகாத்தூளை போட்டுருவார். ஒரு டிப்பன் மிளகாத்தூளை போட்டு இப்போ நம்ம போட்ட அதே இன்க்ரீடியன்ட் அந்த பூண்டு இதான் போடுவார். ஒரு டப்பா மிளகாத்தூளை போட்டு விட்டு இதாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் பார்த்தா அது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அடுப்பில் போட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மாறி போகும். பூண்டு சட்னி மாதிரி போயிடும். அன்பண்ண கடையில், முட்டை கடையில் இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. அன்பண்ண கடையில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும்
உப்பும் இது இருக்கும், எண்ணெயும் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம அவர் வந்து வியாபாரத்துக்கு பண்ணுறதுனால நிறையா எண்ணெய் ஊற்றி நிறையா மிளகா அப்படி போட்டிருப்பாரு. நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால இப்படி செஞ்சோம் அப்படின்னா குண்டி எரிச்சு எடுத்துரும் காலையில். அதனால் இதுவே போதும். இதுவே நீங்கள் தின்னு பார்த்தீங்க, முட்டையில் வச்சு தின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி குண்டிலாம் எரியாது. ஏண்டா கூட அப்படி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்கணும். அவ்வளோதான், இருக்கட்டும். முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது, எடுத்துகிட்டு மறுபடியும் விட்டு முட்டை வேகட்டும். கண்டினியூ பண்ணுறேன். முட்டை கடை அன்பண்ணே முட்டை கடையில் முட்டை ரெடி. பக்காவாக ஒரு 20 முட்டை வச்சுக்கிட்டேன். 21 முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். இது காரம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சாப்பிடலாம். அப்படியே எடுத்து அப்படியே போல் ஒரு முட்டை ரெடி. முட்டையில் காரத்தை பண்ணல, மறுபடியும் வந்து, ஏன்னா நம்ம முட்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போதே காரத்தை ரெடி பண்ணோம். சும்மா வச்சு 2 மூடு. இப்போ சாப்பிடு, எப்படின்னு பார்ப்போம். காக்குதா இது? அப்போ என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு இந்த எண்ணெய்க்கு எப்படி சரி? அன்பண்ண முட்டையில் ஏகப்பட்ட எண்ணெய் இருக்கும், அப்படியே மிளகாத்தூளாக இருக்கும். சாடு, நான் பூண்டு நான் தான் சேர்த்து போட்டேன். சாடி கடி நல்லா இருக்கா? அன்பண்ண முட்டை கடை பக்காவாக ரெடிங்க, சூப்பராக இருக்கு. வருங்க. டேய், ஏன்னா ஒரு ஆளே காரத்தை தின்றான் நம்மளுக்கு. என்னடா முட்டை எப்படா போடுற? அவ்வளோதான், அன்பண்ண முட்டை கடை ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. எல்லாம் வெளுத்து எடுக்கிறாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.